ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நைட் ரொட்டீன் vlog பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் நைட் டின்னருக்கு எதுவும் சமைக்கல. ஏன்னா திடீர்னு ஹஸ்பண்ட் கால் பண்ணி வெளியேருந்து வரும்போது வந்து புரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எதுவும் சமைக்கல. ரித்வி பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் ரித்வி எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும். அவளுக்கு வந்து தோசை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தூங்குவாங்களா இல்லை நைட் லேட் ஆகுமா என்னங்கிறது தெரியாது. மந்த் எண்டுங்காட்டி அவர் வீட்டுக்கு வர ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. அது வரைக்குமே பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. பரோட்டா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன வாங்கிட்டு வருதுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் பரோட்டா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவரும் பரோட்டா அப்புறம் பாப்பாவுக்கும் தோசையும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் டின்னர் வந்து எப்பாவது வெளியே வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இந்த பரோட்டாலாம் 2 மாதம் 3 மாதம் கிட்ட ஆயிரும் சாப்பிட்றதுக்கு. அவர் வந்ததுக்கப்புறம் பாப்பாவை போய் எழுப்புனாங்க. அவள் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல, திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் விட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக மேடம் எந்திரிச்சு வந்தாங்க. அப்போவுமே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நாங்கள் போய் எடுத்து கூட வரல. 5 மினிட்ஸ் பெட்டில் படுத்து இருந்துட்டு நாங்கள் பாதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களே எந்திரிச்சு வந்தாங்க. இல்லைன்னா கட்டாயப்படுத்தி எழுப்பி கூப்பிட்டு வந்தோன்னா சாப்பிட மாட்டாங்க, அழுதுட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அவங்களே எந்திரிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு. பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா குருமா, அதுக்கப்புறம் சாம்பார், தோசைக்கு சட்னி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து முட்டை பரோட்டாவும் அவர் வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு இந்த கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டாலாம் பிடிக்காது. இருந்துமே அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். நாங்கள் 2 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ரேராக தான் இருக்கும். ஏன்னா வந்து மார்னிங் இவர் ஒர்க் போகணுன்னு சீக்கிரமே சாப்பிட்டுவார். நான் ரித்வியெல்லாம் ஸ்கூலில் விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். டின்னரும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு அப்புறம் ரித்விக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அதனால் வந்து இந்த மாதிரி வெளியிருந்து வாங்கிட்டு வரும்போது தான் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போவுமே பார்த்திங்கன்னா ரித்வி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எந்திரிச்சு வந்தாங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்களோட நைட் ரொட்டீன் இப்போல்லாம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா ரித்வியும் ஸ்கூல் போயிட்டு வரனால சீக்கிரமே தூங்கிடுறாங்க. ஒரு 7:30 7 o'clock அப்படிங்கும்போது இல்லைனா ஈவினிங் வந்தோடனே தூங்குற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து எனக்கு என்னமோ தனியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அவர் 7 o'clock அந்த டைமில் தான் வருவார். அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. சிம்பிளாக டின்னர் முடிக்கிறனால பாத்திரம் மட்டும்தான் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாப்பா ஸ்கூல் போனது பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை. எல்லாமே ஒர்க்குமே காலையிலேயே முடிஞ்சிற மாதிரி தான் இருக்குது. அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையுமே கையோட கழுவி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டா மார்னிங் எடுத்து ஈஸியாக நம்ம பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் கையோட தனியாக ஒரு செல்ஃபில் எடுத்து வச்சாச்சு. இப்போல்லாம் டைம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் டைமே இருக்காது, ஆனால் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு நிறையா ஒர்க் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சும்மாவே சுற்றிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்குது. கையோட கவுண்டர் டாப்பையும் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டேன். கேஸ் அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் தான் வாஷ் பண்ணேன். சும்மா துணி வச்சு மட்டும் தொடச்சி எடுத்துட்டேன். எங்களோட நைட் ரொட்டீன் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி இன்னொரு ரொட்டீன் vlogல உங்களை நாளைக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனியும் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.